ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. By humility and the fear of the Lord are riches and honor and life. Proverbs 22:4. యెహోవా యందు భయభక్తులు కలిగి ఉండుట వినయమునకు ప్రతిఫలము, ఐశ్వర్యమును ఘనతయు జీవమును దాని వలన కలుగును. సామెతల గ్రంథం 22వ అధ్యాయం 4వ వాక్యం. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமும். நீதிமொழிகள் 22:4. அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடுமானால் நிச்சயமாய் கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நம்மை அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் கல்தேயர் பட்டணத்தில் இருக்கும் பொழுது தேவன் அழைத்தார். அவருடைய அழைப்புக்கு இணங்கி ஆபிராம் வந்தார். அவரை ஆபிரகாமாய் மாற்றினவர் அதோடு விட்டுவிடவில்லை, அவரை சீமானாய் அந்த தேசத்திலே உயர்த்தினார். அநேகர் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருக்கு அவ்வளவாய் பயப்படக்கூடியவர் ஆபிரகாம். தன் நேசகுமாரனை கேட்டபோது மறுப்பு சொல்லாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தேவனுக்கு பயந்தார் என்பதை தேவன் புரிந்து கொண்டபோது அவருக்கு உயர்வை கொடுத்தார். அவருடைய சன்னதியில் நீங்களும் நானும் இன்று விசுவாசத்தின் பிள்ளைகளாய் வளரவும் செய்தார். கர்த்தர் மனுஷனை அவனுடைய நினைவுகளையும் அறிந்து அவர்களை உயர்த்துகின்றவராய் இருக்கிறார். நாமும் கர்த்தருக்கு பயப்படுவோமானால் நிச்சயமாய் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.